லாரி பாடுங்களா போங்கடா. போனீங்க அண்ணா எங்க ஓடுறீங்க? அண்ணா என்ன ஆறுதல கேட்டுங்கண்ணா.
அமைதி, அமைதி. நான் சொல்வதை கேளுங்கள். அடித்துக் கொள்ளாதீர்கள். அடிப்பது மிகவும் தவறு. வேண்டாம், நான் சொல்வதை கேளுங்கள். சமாதானமாக போங்கள். கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு. அடித்துக் கொள்ளாதீர்கள். கல்லால் அடித்துக் கொள்வது மிகவும் தவறு. ஐயோ, முருகா, இப்படியும் ஒரு திருவிளையாடலா? ஊத்து. ஊத்துறா. டேய் ஊத்துறா. டேய் ஊத்துறா. என்ன பைக்காரர? ஏன் எள்ளி வெட்டினா அவன் எள்ளிக்காரனா? என்ன விஷயம்? மைசூர் மாணிக்க வீடு. என்னமோ மைசூர் மகாராஜா வீடு கேக்குற மாதிரி கேக்குற. சமையல்கார மாணிக்க வீடு தானே? இப்படி போ. கல்யாணம்னா முன்ன பின்னதான் இருக்கும். நமக்குள்ள பேசி தீர்த்துக்குவோம். ஆமா, நீங்க என்ன போடுவீங்க? உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான். எங்க வசதி இருக்கட்டுங்க. உங்க வசதி எப்படி? என்ன கேட்டா மைசூர் பாக்கு தான் போட முடியும். அப்படின்னா ஒரு 400 மைசூர் பாக்கு போடுங்க. கருப்ப 400 மைசூர் பாக்கு அளவு சொல்ல. 2 கிலோ கடலை மாவு, 4 கிலோ டால்டா, 4 கிலோ அஸ்கா. அது என்னங்க அது? மாவு கம்மியா இருக்கு, அஸ்கா அதிகமா இருக்கு. 2 கிலோ மாவுக்கு 1 கிலோ அஸ்கா கூட போடலாம். ஆனா மைசூர் பாக்க பல்லால கடிக்க முடியாது, கல்லால தான் உடைக்கணும். ஏயா கணக்கு தப்பா சொல்றதுக்கு நான் என்ன ஸ்கூல் மாஸ்டரா, சரக்கு மாஸ்டரியா? மாஸ்டர் என்ன கேக்குறாரோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க. இதெல்லாம் அவருக்கு தண்ணி போட்ட பாடு. தண்ணி பட்ட பாடு. சரி சரி, பேசிட்டே இருந்தா எப்படி? அட்வான்ஸா கொடுங்க. எத்தனை தடவை அட்வான்ஸ் கொடுக்கறது? காலையிலேயே உங்க அம்மா எங்க வீட்டுக்கே வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா, இவராண்ட அட்வான்ஸ் வாங்குனியா? ஆமாப்பா, காலையில வாங்கினேன். வாங்கி உன் புள்ள வேனு கிட்ட கொடுத்துட்டேன். வேணே இதோ வந்துக்கினே இருக்கிற நைனா. சரக்கு போடுறது நானு, அட்வான்ஸ் வாங்குறது நீயா? நீ அட்வான்ஸ வாங்கி வேற சரக்கு போட்டு வந்தா நான் மார்வாடி கிட்ட எடுத்து போய் கொடுத்துட்டேன். மார்வாடி கிட்டியா? எதுக்கு? வேணே பொருள் எல்லாம் குட்ட மாதிரியா இருக்கான்னு பாத்துக்க. கரண்டி எல்லாம் கரெக்டாகுது, கடாய் தான் கொஞ்சம் துரு பிடிச்சிக்குது. சேட்டு, இது நியாயமா? வட்டி வாங்குறிய, சாமானத்தை கொஞ்சம் தொலைக்கி வைக்க கூடாதா? நீ வேற, அவர் சாமானத்தையே தொலைக்கிறது இல்ல, நம்ம சாமானத்தை தொலைக்கிறாரா? தூக்குனே. வேணே சினிமாவை நினைச்சுன்னு எல்லாம் இங்க வேலை செய்யக்கூடாது. அப்பமா வர வீட்டோட சரி, தொழில்னு வந்துட்டா நான் நெருப்பு மாதிரி. இங்க நான் மாஸ்டர், நீ தொழிலாளி. சாம்பார்ல உப்பை கொட்டு. ஏனா எத்தனை கை உப்பு போடுறது? என் கைனா 1, உனக்கு 2 போடு. நைனா கைக்கு, இது நம்ம கைக்கு, இது பொது. ஐயோ வேணு, நான் வேற 2 கை உப்பு போட்டேன்னு. அண்ணே, நானும் என் பங்குக்கு 3 கை உப்பு போட்டேன்னு. ஏண்டா கைக்கு உப்பை போட்டு இப்படி குழப்பிட்டீங்களாடா? சரி, சாம்பார்ல கொஞ்சம் தண்ணியை ஊத்து. அண்ணே, நானும் என் பங்குக்கு தண்ணியை ஊத்திட்டேன். கவலைப்படாத, மேலோட எட்டா ரசம், நடுவுல எட்டா சாம்பாரு, கீழோட எட்டா கூட்டு. வேணு, குறிப்பா இத கல்யாண வீட்டுக்காரங்கிட்ட மட்டும் சொல்லிடாத.
தின்றா ராஜா உனக்கு யோ, இல்லாத உன் பையன் சாப்பிடறதுக்கு நான் மைசூர் பாக்கு செய்ய சொன்னேன். குடுறா குடுறா இனிமே கொடுக்க மாட்டாங்க மைசூர் பாக்கு கொஞ்சம் பொறு ஒரு ஐடியா பண்றேன் வச்சுக்கோ. இனிமே யாரும் பார்க்க மாட்டாங்க வேணே பாயாசத்துக்கு அண்டாவை. நைனா பாயசத்துக்கு அண்டா வச்சாச்சு இப்ப என்ன பண்ணோம்? கொதிக்க கொதிக்க சுட்ட நீ எடுத்து அதுல ஊத்து. நில்ல நில்ல பால் எங்க? அது அங்க கொதிக்குது. கொதிக்க கொதிக்க தண்ணியும் கொதிக்க கொதிக்க பால் எடுத்து அதுல ஊத்திட்டு கப்புல மூடு, இல்லைன்னா ஆவி போடும். என்ன அது சாப்பாட்டுல தலை? பொண்ணூட்டுக்காரன் நானு, எனக்கு ஒரு வால் கூட இல்ல, உனக்கு தலையா? இது பூனை தலையா? என்ன பூரா தலையா? எங்கயா அந்த சமயக்காரன்? எழுந்திருக்கியா? ஏய்யா, முதல் பந்திக்கு பூனை போட்டிருக்கீங்கன்னா அடுத்த பந்திக்கு என்ன போட போறீங்க? எதுக்கும் திறந்து பாத்திர வேண்டியதான்.